ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொண்டைக்கடலை கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் 2 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். நம்ம இதை வதக்கிக்கிட்டே சிம்மில் வச்சுட்டு ஒரு ஜாரில் 8 பல் பூண்டு சேர்த்து இந்த மாதிரி ட்ரையாக பொடி பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இந்த பூண்டு அரைச்சதை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ 2 பெரிய சைஸ் தக்காளியாக பொடியாக நெருக்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். நான் கத்திரிக்காய் 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். பெருசு பெருசாக அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 வதக்குனதுக்கப்புறம் நான் சாம்பார் பொடி 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம ட்ரையாக தான் சேர்க்கணும் இந்த சாம்பார் பொடி சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி விடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காயெல்லாம் நல்லா படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு புளி எலுமிச்சம்பழம் சைஸ் எடுத்திருக்கேன். இது நல்லா கெட்டியாக கரைச்சி விட்டுக்கோங்க. நீர்க்க கரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக கரைச்சி எடுத்துக்கணும். நான் இதை 2 ட்ரிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா கெட்டியாக கரைச்சி விடுறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பை நான் ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ புளி நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். இது கெட்டியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நான் வேணால் 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துறாதீங்க. இது கூட நான் கொண்டைக்கடலை 8 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. புளி நல்லா கொதிச்சிருது. இப்போ கொண்டைக்கடலையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொண்டைக்கடலை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த நல்லா குழம்பு குவான்டிட்டி அதிகமாகிடும். அதனால் பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க. இப்போ நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிடுத்து. பொடியாக கட் பண்ணி வச்சுக்க கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். கொண்டைக்கடலை கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.